முத்தழகு பூமி 2 பேருமே சேர்ந்து வாசலில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ பாண்டி சொல்கிறாங்க, சரியான அவசகுணமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே சூசன் ஓடி வராரு, வந்து சொல்கிறாரு, நம்ம மாடு ரெட்டை கண்ணு போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நல்ல செய்தி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பாண்டி எதுவுமே பேசவே இல்லை. நீ வா முத்தழகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இதை பேச்சு அவங்க 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. அஞ்சலி ரெஜினா 2 பேருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, அம்மா நான் வந்து சாமி கும்பிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடியே ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கேட்குறாங்க. இல்லைம்மா, அந்த முத்தழகு கண்டிப்பாக சாமி கும்பிட்டு தான் வருவா, அதே மாதிரி நானும் சாமி கும்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க? இந்தாம்மா மீனாட்சி பிடிச்சிக்கோ, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஆனால் இதுதான் முக்கியமானது, என்னோடய வாழ்க்கையே நான் நல்லபடியாக அமைச்சுக்கணுன்னா நான் போய் சாமி கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, குழந்தைய வச்சுக்க சொல்லிட்டு. அப்போ ரெஜினா சொல்கிறாங்க, அந்த சாமியை கூட நீ நிம்மதியாக இருக்க விட மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வராங்க. அதே மாதிரி முத்தழகும் போகிறாங்க. கண்டிப்பாக இந்த வாழ்க்கை எனக்கு அமையணும், நல்ல தீர்ப்பாக எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. அம்மா எனக்கு கிடச்சிருக்க கடைசி சான்ஸ்மா இது, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேனம்மா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அதுக்கு ரெஜினா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நான் உன் கூட இருக்கேன், புரியுதா, நீ பயப்படாமல் உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி முத்தழகும் வராங்க, சரவணனை தூக்கிட்டு வராங்க, பூமி எல்லாருமே வராங்க. அந்த கோர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ கேஸ் எல்லாமே எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பூமி உங்கள் மேலே தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மேடம், நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நான் வந்து முத்தழகோடு தான் வாழ்ந்தேன், ஆனால் அஞ்சலி கூட நான் வாழலை, இது எல்லாமே பொய்யா தான் சொல்லியிருக்காங்க, அதனால தான் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்னோடய வாழ்க்கையே பூமி தான், பூமி மீனாட்சி 2 பேரும் தான், என்னோடய வாழ்க்கையை எனக்கு திருப்பி கொடுங்க, நீங்கள் சொல்கிற தீர்ப்பில் தான் என்னோடய வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தழகும் சொல்கிறாங்க, இல்லை மேடம், அவர் என் கூட மட்டும்தான் வாழ்ந்திருக்காரு, கண்டிப்பாக நீங்கள் நல்ல தீர்ப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. டாக்டர் வந்திருக்காங்க. வந்தவுடனே சரி நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க ரிப்போர்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஆமாம், இந்த ரிப்போர்ட் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க. இது எல்லாமே இங்கேருந்து ஒரு ஆள் வர வச்சு அவங்க மூலயமா எல்லாமே அவங்க கண்ணால் தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ஜட்ஜ் வாங்கி பார்த்துட்ருக்காங்க. நல்ல ரிப்போர்ட்டாக வரணும், கடவுளே இது என்னோடய வாழ்க்கை, இதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அஞ்சலியும் அப்படியே கண்ணை மூடிட்டு சாமிக்கிட்டலாம் வேண்டிக்கிறாங்க, நல்லதே நடக்கணும், பூமி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜட்ஜி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதில் என்ன ரிப்போர்ட் இருக்குது தெரியுமா, இந்த குழந்தை உங்களோடது தான் அப்படின்னு ரிப்போர்ட்டு வந்திருக்கு, அதனால் நீங்கள் வந்துட்டு அஞ்சலியோட குழந்தை உங்கள் குழந்தை தான், இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் தான் அப்பான்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முத்தழகு பயங்கரமாக அழறாங்க. அஞ்சலி சிரிச்சிட்டே இருக்காங்க. அதனால் இனிமே மீனாட்சி உங்கள் குழந்தை தான், இது நீங்கள் ஏற்றுக்க தான் வேணும், சேர்ந்து தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பூமி, இல்லை இல்லை கிடையாது, தப்பு, நீங்கள் சொல்கிற தீர்ப்பு எல்லாமே தப்பு, இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. ஆமாம், தீர்ப்பு எப்படி மாறுச்சு, எப்படி ரிப்போர்ட் மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. தானும் எல்லாருமே ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. நாம் பண்ணது ஒன்று, ஆனால் இங்கே ஒன்று நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ரெஜினா மட்டும் அப்படியே பயங்கரமாக ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்காங்க. முத்தழகு சொல்கிறாங்க, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க, பயங்கரமாக அழறாங்க. அழாத முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. ஆனால் முத்தழகு அழறத்தை நிறுத்தவே இல்லை. அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் தீர்ப்பு, குழந்தை கண்டிப்பாக பூமியோடது தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜட்ஜ் சொல்கிறாங்க.